கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு மாதமும் கண்மணி போல கர்த்தர் பாதுகாக்கிறார். தகப்பன் சுமக்கிறது போல நம்மை சுமக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படியெல்லாம் நடத்துகிறானோ அதுபோல கர்த்தர் நம்மை நடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிறார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக, நம்முடைய தேவைகள் சந்திக்கிற மாதமாய் இருப்பதாக. இந்த மாதத்தின் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலையும் அவர் ஒவ்வொரு வசனத்தை நமக்கு தருகிறார். அந்த வசனத்தின்படி அந்த மாதத்தை நமக்கு நடத்துகிறார். இந்த புதிய மாதத்துல அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கும் இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலனை அவர் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பலன் தருகிறவர். ஒருவேளை இந்த மாதத்தின் 1ஆம் தேதி காலையில பலனற்று போய் இருப்பீர்களே ஆனால், பலன் குறைந்து போய் இருப்பீர்களே ஆனால், அவர் உங்களுக்கு பலன் தருவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த விதத்திலே உங்களுக்கு பலன் தேவை? குடும்ப விஷயத்துல, பிள்ளைகள் காரியங்களில, படிப்பு காரியங்கள்ல, எக்ஸாம் காரியங்கள்ல, அல்லது பொருளாதாரத்திலே அவர் உங்களுக்கு பலன் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை அறிந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலன் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். இந்த காலவேளையில, இந்த புதிய மாதத்திலே, இந்த காலையில 1ஆம் தேதி காலையில அதிகாலையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு பலன் தருகிறவர். எந்த விதத்திலே நீங்கள் பலன் குறைந்திருக்கிறீர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலனே இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் இருந்தால், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அருமை தேவ ஜனமே, அவன் முதலாவது சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுக்கு தேவன் அநேக பலனை ஆண்டவர் தந்திருந்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆளையும் ஜெயிக்கக்கூடிய, யாரையும் வீழ்த்தக்கூடிய பெரிய பராக்கிரமசாலியாக, பயங்கரமான யுத்த வீரனாக தேவன் அவனை படைத்திருந்தார். அவனுக்கு எல்லா பலனும் அவனுக்குள்ள இருந்தது, எல்லா அதிகாரங்களும் இருந்தது. ஆனால் அவன் பலன் இழந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். பலன் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு பலன் எல்லாம் போனது. அவன் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையில இருந்தான். காரணம் என்னவென்றால், அவன் தேவனுக்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தை அவன் தெளிலால் என்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த நேரத்தை கொடுத்தான். பலனெல்லாம் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் நேரத்தை செலவழிக்கிற ஒரு தேவ மனுஷன் சரியான இடத்துல செலவழிக்காவிட்டால் அவன் பலன் இழந்து போவான். அருமை தேவ பிள்ளைகளே, அருமை தேவ ஜனமே, தன் நேரத்தை செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்க வேண்டும். உங்கள் நேரம் எங்கே செலவழிக்கப்பட வேண்டும்? உங்கள் நேரம் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரமாய் இருக்கிறது. இந்த சிம்சோன் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவனுடைய நேரம் எங்கே செலவழிக்கப்பட வேண்டும் என்றால், இவன் தேவ சமூகத்திலே தான் நேரத்தை செலவழித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது, அவன் தெளிலால் என்கிற பெண்ணோடு தன் நேரத்தை செலவழித்தான். அழைப்பை தூக்கி எறிந்தான், அபிஷேகத்தை தூக்கி எறிந்தான், தேவன் நடத்தி வந்த பாதை மறந்தான். தேவனால் அவன் அழைக்கப்பட்டவன் என்கிற அந்த உணர்வில்லாதவனாக அவன் ஓடி போனான். அவளோடு கூட இருந்தான். நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் நேரத்தை தவறான வழியில அவர்கள் பயன்படுத்துகிறார். 24 மணி நேரமும் மொபைல் போன், அதன் மூலமாய் தங்கள் நேரத்தை செலவழிக்கிறார். அழைப்பை விட்டு அபிஷேகத்தை மறந்து அவன் சோத்திரம் எந்த விதத்திலே ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளையோட எண்ணங்கள், தவறாக எண்ணங்களை யோசித்து அவர்களுடைய வாழ்க்கை வீணாய் போகிறதை நாம் பார்க்கிறோம்.
பார்க்க முடியும். பிரியமானவர்களே, உங்களுடைய நேரம் எப்படி இருக்கிறது, உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதை இந்த காலவெளியில சற்று சிந்தித்து பார்த்து யோசித்து பார்த்து செயல்படும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய நேரத்தை டிவிக்கு செலவழிக்கிறோமா, அல்லது நாடகங்களுக்கு செலவழிக்கிறோமா, அல்லது தேவையில்லாத மனிதரோடு பேசுகிறதுல உங்க நேரத்தை செலவழிக்கிறீர்களா, அல்லது வெட்டி கதைகளை அடித்து வாழ்க்கை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பலன் குறைந்து போகும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பலன் குறைந்து போகிறது, உங்கள் பலன் தீர்ந்து போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பலனை அற்று போகிறான், பாவம் எல்லா பலனையும் இழக்க பண்ணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த சிம்சோன் அவன் தெளிலாளுடைய மடியிலே கடந்து போது அவள் தன்னுடைய 7 சடைகளை வெட்டினதை அறியாமல் இருந்தான். அருமை தேவ பிள்ளைகளே, அவன் பலனெல்லாம் போனது என்று வேதம் சொல்லுகிறது. பெலிஸ்தர்கள் வந்தார்கள், அவனை இழுத்து கொண்டு போனார்கள், அவனை மொட்டையடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் மொட்டையடிக்கிறது மாத்திரமல்ல, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, கண்களை இழந்தான், பார்வை இழந்தான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு கண் என்பது தரிசனம் என்பது வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய தரிசனம் அவனை விட்டு போனது. தரிசன பார்வை இல்லை, தூர பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லாதவனா தன்னுடைய வாழ்க்கை இருளடைந்து போக நிலைமையிலே இந்த சிம்சோன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, தேவன் உன்னை சாதாரணமாக அழைக்கவில்லை. உன்னை சாதாரண எல்லா மனுஷனை போல உன்னை அழைக்கவில்லை. நீ ஒரு ஆர்டினரி மேன் கிடையாது. நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்ல. நீ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டவள், நீ அபிஷேகம் பெற்றவள், நீ வரங்கள் கிருபா வரங்களை பெற்றவள், நீ ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டவன் என்பதை இந்த சிம்சோன் மறந்து போனான். ஒருவேளை இந்த காலையில நீங்களும் அப்படித்தான் ஆண்டவருடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடாதபடிக்கு இந்த கடந்த 6 மாதங்கள் பலனை இழந்து போயிருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில உங்கள் பலனை கர்த்தர் திரும்பவும் தர வல்லவராய் இருக்கிறார். ஜெப வாழ்க்கையில பலன் தீர்ந்து போனதா, பலனை மற்றவர்கள் திருடி போனார்களா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக காரியங்களை இழந்து போய் இருக்கிறீர்களா, புது பலன் இல்லாமல் பலன் எல்லாம் பிசாசு புடுங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கிறீர்களா? இந்த 7வது மாதம் 1ஆம் தேதி காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலனை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பலன் தருகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நேரத்தை வீணான காரியங்களுக்கு செலவழித்திருக்கிறீங்களா? உங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீண் காரியங்களுக்கு செலவழித்திருக்கிறீங்களா? பலன் போனது, மொட்டையடிக்கப்பட்டவர்களாய், கண் புடுங்கப்பட்டவர்களாய், தரிசனம் இல்லாதவர்களாய், அழைப்பு இல்லாதவர்களாய், அழைப்பு இல்லாதவர்கள் என்கிறதை விட அழைப்பை இழந்தவர்களாய் இருக்கிறீர்களா? இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் தருகிறேன். இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். இந்த 7வது மாதம் காலை அதிகாலை நேரத்திலே பலன் இழந்த உனக்கு கர்த்தர் திரும்பவும் பலன் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த விதத்திலே உங்கள் பலனை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ எந்த விதத்திலே பலனை இழந்திருந்தாலும் தேவன் உனக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல இந்த சிம்சோனுடைய விஷயத்துல மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். அவன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் சோத்திரம் மண்டையில், அதாவது மொட்டையடித்த மண்டையில முடி மறுபடியும் வளர தொடங்கினது என்று வேதம் சொல்லுகிறார். அவனுடைய முடி வளர தொடங்கினது, அவனுக்கு பலன் கிடைக்க தொடங்கினது. இவன் தேவ சமூகத்தில் அழுத போது அவன் தலையில முடி வளர ஆரம்பித்தது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, திரும்பவும் முளைக்க பண்ணுகிற கர்த்தர். உன் வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல பலனை இழந்திருந்தாயோ அந்தந்த விதத்துல மறுபடியும் கர்த்தர் வளர பண்ணுகிறவர். அருமை தேவ ஜனமே, உன் பலன் திரும்ப முளைக்கிறது. உன் பலன் மறுபடியும் தேவன் உனக்கு தருகிறார். எந்தெந்த காரியத்துல உங்கள் பலன் எல்லாம் தீர்ந்து போய் ஒன்றும் தெரியாமல் வீணாக்கப்பட்டிருக்கிறீர்களா? திரும்பவும் இந்த பலன் கிடைக்காதா? திரும்பவும் நாம் மறுபடியும் எழுந்து வர முடியாதா? திரும்பவும் ஆவிக்குரிய ஜீவத்துல பலனடைய முடியாதா? திரும்பவும் என் ஊழியத்துல பயன்பட முடியாதா? திரும்பவும் என் கிருபா வரங்கள் பயன்படுத்த முடியுமா முடியாதா என்று சோதனையோடு வேதனையோடு எதிர்பார்த்து காத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, திரும்பவும் கர்த்தர் முளைக்க பண்ணுவா, திரும்பவும் பலன் முளைக்க பண்ணுவா, திரும்பவும் பலன் திரும்ப உன்னிடத்துல வர கர்த்தர் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, அவைகள் திரும்பவும் முளைக்க பண்ணுகிற கர்த்தர். மறுபடியும் உங்கள் பலன் திரும்ப வருகிறது. கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயானால் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர்
உனக்கு இந்த மாதத்திலே தருவார். நீ தனித்து பல மணி நேரம் செபித்த உன் பலன் மறுபடியும் வருவதாக. வேதம் அதிக நேரம் வாசித்தாயே, அந்த வேத வாசிப்பின் பலன் மறுபடியும் வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் முளைப்பதாக, மறுபடியும் ஆமென், அது முளைப்பதாக, அது வளருவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்துல மறுபடியும் உன் பலன் துளிர்ப்பதாக, மறுபடியும் கிருபைகள் துளிர்ப்பதாக, மங்கி போன கிருபை தரிசன பார்வை மறுபடியும் துளிர்ப்பதாக. இந்த 7வது மாதம் நீ இழந்தவைகளை மறுபடியும் கர்த்தர் உனக்கு தருகிறார். இந்த 7வது மாதம் மறுபடியும் உன்னை அவன் உயிர்ப்பிக்கிறார். இந்த 7வது மாதம் காலை வேளையில் அதிகாலையில 1ஆம் தேதி காலையில உன்னை அவர் துளிர்க்க பண்ணுகிறார். எப்படி சிம்சோனுடைய தலையில் இருக்கிற முடி துளிர்க்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு மறுபடியும் பலன் வர ஆரம்பித்ததோ, அதுபோல இந்த காலையிலே உனக்கு பலன் குன்றி போய் இருந்தால் இந்த செய்தியை கேட்கிற உனக்கு கர்த்தர் பலன் தருகிறார். உங்களோட ஜீவியத்தில் ஒரு புது பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பலன் துளிர்ப்பதாக, கிருபை துளிர்ப்பதாக, உயர்வு முளைப்பதாக. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பலனை உனக்கு புதுப்பிக்கிறார், முளைக்க பண்ணுகிறார், மறுபடியும் உனக்கு வாய்ப்புகளை தருகிறார். வாய்ப்புகளை இழந்திருக்கீங்களா? ஓ ஸ்தோத்திரம். அநேக வாய்ப்புகளை என்ற வாழ்க்கையில வந்துச்சு, ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் நான் இழந்துட்டேன்னு ஒருவேளை நீங்க சொல்றீங்களா? மறுபடியும் வாய்ப்புகள் துளிர்க்கிறது, மறுபடியும் வாய்ப்புகள் துளிர்க்கிறது, முளைக்க பண்ணுகிறார். அற்புதம் செய்கிற தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை துளிர்க்க பண்ணுகிறார். மங்கி எரிகிற திரி அணையாமல் அது கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். இந்த 7வது மாதம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் எந்தெந்த விதத்திலே இப்பொழுதே உங்கள் கண்களில் கண்ணீர் வடிகிறது, எந்த விதத்திலே பலன் குன்றி போய் இருக்கிறீர்களோ அந்த பலன் உங்களுக்கு மறுபடியும் முளைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, மறுபடியும் முளைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 7வது மாதம் உங்கள் பலன் துளிர்க்கிற மாதமாய் இருப்பதாக. பலன் போனது, பலன் குன்றினது உண்மைதான், பலனெல்லாம் உங்களை விட்டு போனது உண்மைதான், ஆனா மறுபடியும் திரும்பவும் முளைக்க பண்ணுகிறார். 2வது காரியம், எலியாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தெரியுமா? அவன் மழை வானா வரும், வர வேண்டாம் நின்றும், பயங்கரமான தீர்க்கதரிசி. ஆனா அவன் சூரச்செடியின் அடியிலே கடந்து, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் செத்து போயிடலான் இருக்கேன், இனி என்னை வாழ முடியல, என்னால ஊழியத்துல முடியல, ஏசபேலுக்கு முன்னாடி என்னால நிக்க முடியல, அவ பயங்கரமான ஒரு ராட்சசியா இருக்கிறா, எந்த இடத்துக்கு போன்னு தெரியல, என்னை எடுத்துக்கோங்கன்னு ஒரு தீர்க்கதரிசி புலம்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலின்னு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். பயங்கரமான தைரியசாலி. ஸ்தோத்திரம். ஏசபேலுக்கு அவன் பயந்தான்றதை விட அவன் நொந்து போயிருந்தான். அவன் பயந்தான்றதை விட நம்ம சொல்ல முடியாது. அவன் தைரியமான ஆடு. ஒரு தனி ஒருவனாய் எல்லா ஜனங்களும் ஒரு பக்கமும், இவன் மட்டும் ஒரு பக்கம் நின்று கொண்டு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் படைத்தவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். பலனெல்லாம் அவனை விட்டு போனது. அவனுக்குள்ள பலனே இல்லை. சூரச்செடியின் அடியில கடந்து என் பலன் போனது, நான் எடுத்துக்கொள்ளும் என்று அவன் அழுகிறான். ஒருவேளை இந்த காலை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் தைரியசாலியா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஸ்டில் இந்த நேரத்துல பலன் இல்லாதவர்கள் போல செத்துட்டா நல்லா இருக்கும், 6 மாசம் எப்படி ஓடி வந்தேன்னு தெரியல, இந்த மாசமும் நான் என்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல, எவ்வளவு ஏச்சு பேச்சு வாங்க போறேன்னு தெரியல, என் காரியம் சக்சஸா முடியுமா தோல்வி ஆயிருமான்னு நீங்க பயந்து கொண்டு பலனெல்லாம் இழந்த நிலைமையில இருந்தால், இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாராம்? அவன் ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்து, அந்த ஆகாரத்தின் பலனினாலே 40 நாட்கள் அவன் ஸ்தோத்திரம், அவன் கர்மேல் பர்வதம் வரை அவன் பலன் கொடுத்து நடக்க பண்ணினார். ஒரே ஒரு நேர சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாட்டின் பலனினாலே அவன் 40 நாட்கள் நடக்க முடியுமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முளைக்க பண்ணுகிறவர், பலனை முளைக்க பண்ணுகிறவர், நடக்க பலன் தருகிறவர். இந்த காலை வேளையில நடக்க முடியாமல் இருக்கீங்களா? ஓட முடியாம
இல்லாம இருக்கீங்களா? ஓ ஸ்தோத்திரம், பழைய மாதிரி என்னால பிரயாசப்பட்டு நடக்க முடியல, என் கால்கள் வலிக்கிறது, என்னுடைய ஜீவியத்துல பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, என்னால் நடக்க முடியல, நீ வாழ்றதை விட செத்துடலாம்னு நினைச்சு ஒருவேளை இந்த ஜெப நேரத்துல இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு ஒரு புது பலன் தர, உனக்கு ஒரு புதிய கிருபைகளை தர என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த எலியாவுக்கு கொடுத்த பலனை கர்த்தர் உனக்கும் தருவார். உன் கால்கள் பலன் கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு வெளியிலே ஒருவன் பிச்சை கேட்கும் போது அவன் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் உற்று பார்த்த போது பேதுரு சொல்லுகிறான், வலது கையை பிடித்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடனே அவனை தூக்கி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் கரடுகள் பலன் கொண்டது, அவன் எலும்புகள் பலன் கொண்டது. வேதத்தில் தெளிவாக இருக்கிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ளே போனான் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த காலை ஜெப நேரத்துல, இந்த 1ஆம் தேதி காலை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு பலன் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்கு பலன் தருகிற கர்த்தர் இருக்கிறார். முதலாவது உன் பலன் முளைக்க பண்ணுவார். இரண்டாவது, கால்களுக்கு பலன் தந்து பிரயாணம் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். செத்து போயிடலாம்னு நினைச்சீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, செத்து போயிடலான்னு யோசித்த பத்தியா? நான் உனக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு கால்களுக்கு பலன் தருவேன். 40 நாள் கர்மேல் பர்வதம் போற வரைக்கும் ஒருத்தனை நடக்க வச்சிருப்பேன்னா, உன்னை இன்னும் நடக்க வைப்பேன். உன்னை தோற்கடிக்க பண்ணின, உன்னை வெட்கப்படுத்த நினைச்ச, உன்னை அவமானப்படுத்த நினைச்ச, உன்னை கீழே தள்ள நினைச்ச, உன்னை தோற்கடிக்க பண்ண நினைச்ச அநேகருக்கு முன்பதாக உன் நடை வீர நடையாக, உன் நடை வெற்றி நடையாக, ஒரு தரிசன பார்வையாக, தேவ திட்டத்தை சுமக்கிற தேவ பிள்ளையாக, ஒரு தெய்வீக தீர்க்க தரிசன பாத்திரமாக 40 நாள் பிரயாணம் பண்ணுவதற்கு கால்களுக்கு கர்த்தர் பலன் தந்தார். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அது என்ன பலன் என்றால், அவர் முளைக்க பண்ணுகிறார் பலன் தந்து, நடக்க பண்ணுகிறார் நடப்பதற்கு அவர் பலன் தந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது யோபை குறித்து பாருங்கள். அவன் எவ்வளவு பெரிய நீதிமான். வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து அவன் உண்மையா வாழ்றவனா இருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான், அவன் கனப்படுத்தப்பட்டவனா இருந்தான். அவன் ஒரே ஒரு அதிகாரத்துல முதல்ல அவனை ரொம்ப சூப்பர்னு அவனை ஆண்டவர் உயர்த்திட்டு அந்த அதிகாரத்திலேயே அவன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருது. யோபு 42 அதிகாரம் உண்டுமா. 42 அதிகாரத்துல அவனுக்கு 4 வசனம் தான் நல்லா அவனை உயர்வா சொல்லியிருக்கு. அதுக்கு அப்புறம் அவனுக்கு அது விழுந்துச்சு, இது விழுந்துச்சு, அது போச்சு, இது போச்சு, அவன் மனைவி திட்டுறா, எல்லாமே அவனுக்கு நஷ்டம் தான். 42 அதிகாரம் அவனுக்கு நஷ்டமா தான் இருக்கு. அவன் தோல்வி மறுபடியும் அடி வாங்குறான், வேதனைப்படுறான், அசிங்கப்படுறான், அவமானப்படுறான். அந்த யோபு வேதத்துல வாஸ்து பாருங்கம்மா, அத்தனை கஷ்டங்களையும் படுகிறான். யோபு 2:7 வியாதியோடு கிடக்கிறான். யோபு 2:9 சொல்லப்பட்டிருக்குது, யோபின் மனைவி சொல்றா, இன்னுமா நீ உத்தமத்துல நிக்கிற, இன்னுமா நீ ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி நினைக்கிற, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனைவி ஏன் அப்படி சொன்னா, மனைவி பக்கத்துல வந்தாலாம் உடம்பெல்லாம் சீல் பிடிச்சு நாத்தம் தாங்க முடியல. அப்பமும் இயேசு கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அப்பதான் சொல்றா, இவ்வளவு நாத்தம் பிடிச்சு கிடக்குது, கெட்டின மனைவி உன் பக்கத்துல வர முடியல, உனக்கு என்னடா இன்னும் உத்தமத்துல நிக்கிற, இன்னும் என்னடா நீ உண்மையா இருக்க விரும்புற, இன்னும் சோத்திர சொல்ற, இன்னும் சர்ச்சின்ற, இன்னும் ஆண்டவன்ற, இன்னும் ஜெபம் ஆராதனை இன்னுமா நீ புலம்பிக்கிட்டு இருக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னா யோபு மனைவி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 42 வருஷம் அந்த அதிகாரத்தில் அவமானப்பட்ட அந்த யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 2 மடங்கு பலன் கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஓ ராமா சந்தனமனதியா கரவலா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த 7வது மாதம் உங்களுக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை, ஆண்டவர் இழந்தவைகளை 2 மடங்கு கர்த்தருக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பலனா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், உயர்வா
இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்களா இருக்கலாம், நீங்கள் நினைத்த காரியங்களா இருக்கலாம். எத்தனை இழந்தீர்களோ அந்த இழந்த அனைத்தையும் கர்த்தர் 2 மடங்கு, God give the blessing, அவன் 2 மடங்கு கர்த்தர் இந்த மாதத்துல ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். இருக்க இடத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இருக்க இடத்துல தேவனை துதிங்க. கர்த்தாவே எனக்கு 2 மடங்கு நன்மை தருவேன்னு வாக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றி இருதயத்தோடு இந்த பிரசங்க நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல சோத்திரம் என்று நீங்கள் ஆராதிக்கும் போது 2 மடங்கு நன்மை தருகிறவர் உனக்கு மட்டும் பிள்ளைகள் குடும்ப அனைத்துக்கும் கர்த்தர் 2 மடங்கு நன்மை தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக இயேசு கிறிஸ்து, இயேசு சிலுவையில பலனெல்லாம் தீர்ந்தது. அவருக்கு பலனே இல்லை. எல்லா பலனையும் இழந்து போனார். எல்லா பலனையும் இழந்தார். இந்த வேதம் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு அவர் பலன் இழந்திருந்தார் தெரியுமா? ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துற அளவுக்கு உலக ரட்சகர் இயேசு பலனை இழந்தார். ஒரு தூதன் வர்றான், கெத்செமனே தோட்டத்துல ஒரு தூதன் வந்து அவருக்கு பலன் கொடுக்கிறான். அப்புறம் தான் அவருக்கு பலன் ஆறாரு. அப்ப எப்படி பலன்னு பாருங்க. காலையில உங்களோடு கூட கர்த்தர் சொல்றாரு, அம்மா அருமையான சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலன் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பலனை உனக்கு தருவார் தெரியுமா? ஓ ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட பலனை தருவார் தெரியுமா? தூதனை கொண்டு இந்த மாதத்திலே உன்னை பலப்படுத்துவார். தூதன் வந்து உன்னை பலப்படுத்துவான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43, 44 தேவ தூதன் இறங்கி வந்து கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். இந்த மாதம் உன்னை பலப்படுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த மாதம் தூதனை அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். நீங்க பலன் இழந்துட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் பலன் இல்லாம இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. அவர் பலன் அப்படின்னா சரீர பலன் மட்டும் இல்ல, எவ்ரிதிங், எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லா விதத்திலும் இந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் கண்களை மூடுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, ஒருவேளை உண்மையிலே இந்த வார்த்தை உங்களை இருதயத்தை தொட்டிருந்தா உங்களால முடிஞ்சா நீங்க இருக்க இடத்துல முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, நேர் முழங்கால் போட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே என் பலன் எல்லாம் இல்லப்பா, எல்லா பலனையும் இழந்துட்டு நிக்கிறேன், எனக்குன்னு யாரும் இல்ல, எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல யாரும். ஒரு காலத்துல எங்க வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, ஆனா அவரு இப்ப என்னை எதிர்த்து நிக்கிறாரு. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்துச்சு, என் கையை பிடிச்சி என் முந்தானை பிடிச்சுக்கிட்டே என் பிள்ளை வந்துச்சு. நான் அந்த பிள்ளைகளும் என்னை தூக்கி எறியுது. ஆண்டவரே, நான் பலன் இல்லாதவனை போல, தனித்து விடப்பட்டவன் போல, எல்லாம் இருந்தும் இல்லாதவனை போல நான் இருக்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்டால், இந்த 7வது மாதம் உங்க தேவைகளை சந்திக்கிற ஒரு பரலோக ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்கள் தேவையை அவர் சந்திப்பார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு நீ காத்திருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த 4 விதமான பலனை உனக்கு தருவார். ஸ்தோத்திரம். தேவனே, ஆண்டவரே, சிம்சோனுக்கு பலன் மறுபடியும் துளிர்த்தது. ஆண்டவரே, எலியாவுக்கு பலன் நடக்க பலன் தந்தீர். ஆண்டவரே, யோபுவுக்கு 2 மடங்கு நன்மையை தந்து பலன் தந்தீர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்கே நீர் பலன் தந்து தூதனை அனுப்பி பலப்படுத்தினீர். அதுபோல இந்த ஜெப நேரத்துல முழங்கால நிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்ந்தும் இயேசுவின் நாமத்துல பலன் அடைவதாக, பலன் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. தடைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஓரா கத்தா ராமானா சிக்கரிமியா துடவரகனா, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, இழந்தவைகள் திரும்ப கிடைப்பதாக, 2 மடங்கு தருவீராக. ஆண்டவரே, துளிர்க்கட்டும் ஆண்டவரே, மறுபடியும் துளிர்க்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் மறுபடியும் துளிர்ப்பதாக.